ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஒன் பார்ட் மீல் தான் பண்ண போகிறோம். அது வந்து பிளாக் சென்னா ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிளாக் சென்னா பிரியாணி எதுனாலும் ஓகே, புலாவ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மல் ரைஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். நியர்லி ஒரு 1 ஹவராக வந்து இது ஊறிட்டுருக்கு. நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரௌன் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி புளிப்பு, கொஞ்சம் காரம் விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சம்மருங்கிறதுனால. அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரைஸோட நேச்சருக்கு. மசாலா பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, இவ்வளோ பெரிய பீஸ் பட்டை 1, 2 ஏலக்காய். இது வந்து அன்னாசி மொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மொக்கு வந்து உடஞ்சிருக்கு, அதனால் ஒவ்வொரு இதழாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மொக்கு தான் அது. அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாமே ரெடியாக எடுத்திருக்கேன். இங்கே வந்து மசாலா பொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சென்னா மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். காரம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த காரம் மட்டும்தான். ஏன்னா சம்மருங்கிறதுனால ரொம்பவே குறைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இது வந்து பிளாக் சென்னா நல்லாவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக இப்போ நம்ம வந்து வானலியில் தான் பண்ண போகிறோம். பிளாக் சென்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஊற வச்ச பிளாக் சென்னாவை நீங்கள் போட்டால் கூட ஓகே தான். நான் ஆல்ரெடி எனக்கு தேவை இருந்ததுனால நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு சென்னா. ரைஸோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 3/4 கப்பு. இந்த அளவு இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவுமே தேவையில்லாமல் இருக்கும். இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ முதல்ல நறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். வானலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் எடுத்திருந்த எல்லா அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துருக்கேன், கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், காஞ்ச வெந்தய இலை. ஸோ இப்போ அதில் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு வெங்காயத்தையும் நல்லா மெல்லிசாக நறுக்கியாச்சு, அதை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டையும் குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் விழுது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிப்போம். பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை இப்போ தான் சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பொடிகள் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லா அது ஒரு பெரட்டிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருப்பு கொண்டக்கடலை அதையும் நான் சேர்த்துறேன். அப்போ தான் இது எல்லாத்துக்கூடையும் அது மிக்ஸ் ஆகும். சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே இப்போ தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். நல்ல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துருவோம். 1 பங்கு ப்ரௌன் ரைஸுக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இது குக்கரில் ஒரு 2.25 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து வேக ஆரம்பிக்கும். ஸோ நான் தண்ணியை சேர்த்து ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் இடையில வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்குவேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. உப்பு டேஸ்ட்டும் பார்த்துட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. 1 பங்கு ப்ரௌன் பாஸ்மதி ரைஸுக்கு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம குக்கரில் வைக்கிறோன்னா 2 பங்கு தான் வைப்போம். இது வந்து நம்ம வானலியில் பண்ணுறதுனால ஒரு 2.5 பங்கு. ஸோ இப்போ இதில் வந்து நல்லா தண்ணியும் வந்து லைட்டாக அப்படி பபிள் வர ஆரம்பிக்குது. நான் ஊற வச்சுருந்த அந்த ப்ரௌன் பாஸ்மதி ரைஸை தண்ணியை ஃபுல்லாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து இடையில கலரி விட்டு அதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா பொலன்னு நல்லா ஃபுல்லாகவே நீங்கள் அந்த சம்மராக இருக்கிறதுனால கொஞ்சம் வெதுக்குன்னு சாப்பாடு சாப்பிடாம விதையாக சாப்பிடாம கொஞ்சம் நல்லா வெந்த சாப்பாடாக சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இடையில அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸாக இடையில கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டாச்சு. ப்ரௌன் பாஸ்மதி ரைஸுக்கு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. ரொம்ப குழைவாக வந்து அது வேகாது, பட் நல்லா வேகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அப்படியே அந்த ரைஸ் வந்து உறிஞ்சிக்கிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பாருங்கள். நல்லா சூப்பராக 1 பாட் மீல் ப்ரௌன் பாஸ்மதிக்கு பிளாக் சென்னா புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம ரைத்தா தொட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி வெறுமனை சாப்பிட்டா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஏன்னா உள்ளே அவ்வளோ சென்னா போட்டிருக்கோம். இந்த ஹெல்த்தியான லஞ்சை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.